ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ருசிக்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ப்ரோக்கன் வீட் மட்டன் கஞ்சி. அதாவது உடச்ச கோதுமையை வச்சு ஒரு மட்டன் கஞ்சி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க பார்க்கலாம். இது செய்ய தேவையான பொருட்கள்: ப்ரோக்கன் வீட் 1.5 கப், அதாவது உடச்ச கோதுமை 1.5 கப், மட்டன் போன்லெஸ் 350 கிராம், 1/4 கிலோலேருந்து 350 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்புறம் பிரியாணி இலை 2, பெருஞ்சீரகம் 2 டீஸ்பூன், கிராம்பு ஒரு 4 அல்லது 5, பட்டை துண்டு ஒரு 4 அல்லது 5 பீஸ் சின்னதாக எடுத்துக்கோங்க, கல்பாசி கொஞ்சம், அப்புறம் அன்னாசி பூ 1. அப்புறம் இந்த ரெசிபிக்கு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சின்ன வெங்காயம் ஒரு 30 பீஸ் எடுத்துக்கோங்க, தக்காளி 1 அல்லது 2 அந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி தழை 1 கப், புதினா இலை ஒரு கைப்பிடி அளவு, கறிவேப்பிலை கொஞ்சம், பச்சை மிளகாய் 2 அல்லது 3, நெய் 1 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் அப்படி இல்லைனா பிரியாணி மசாலா 2 அல்லது 3 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கோங்க. என்கிட்ட குக்கர் இருக்குது, அதனால் இதை எடுத்திருக்கேன். இல்லை நீங்கள் நார்மலாக அகலமான பாத்திரமாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டு ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதும் அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல ஸ்பைசஸ், அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, அப்புறம் அன்னாசி பூ, அப்புறம் கல்பாசி, பெருஞ்சீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த பெருஞ்சீரக ஸ்மெல் பிடிக்கலை அப்படின்னா இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லைனா முழுசாக போடாமல் நீங்கள் பவுடராக திரித்து கூட இதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வறுபட்டு வந்ததும் இதில் அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை 1-2 கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இப்போ இதை வதக்கி விட்டுறலாம். இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆனால் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் பாதி அளவுக்கு வந்ததும் இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம இதில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். அப்புறம் புதினா இலை, அப்புறம் கொத்தமல்லி இலை, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. எப்போதுமே தக்காளி சேர்க்குறதுக்கு முன்னாடி புதினா இலையும் கொத்தமல்லியும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி பாருங்கள். அந்த ஸ்மெல் கடைசி வரைக்கும் நல்ல இதில் வரும். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ அடுத்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுறலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். அப்போ தான் ஒரே லெவலான ஹீட் எலபரேட் ஆகி வரும். இப்போ நல்லா தக்காளி வெந்ததும் அதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க போன்லெஸ் மட்டன் பீஸை சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் இருந்துச்சுன்னா வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேர்த்து கூட செய்யலாம். அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயிலே ஃபஸ்ட்டே கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருங்க. அந்த மட்டனில் உள்ள தண்ணிலாம் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் இது நல்லா வரட்டும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு அந்த மட்டனில் உள்ள தண்ணிலாம் வெளியே வர ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சள் பொடி, மிளகாத்தூள்,
உப்பு. நான் இன்றைக்கி கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் பொடி உப்பு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ மட்டனுக்கு தகுந்தாப்பில் மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ நல்ல மட்டன் ஓரளவுக்கு நல்லா அந்த இதிலே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க உடச்ச கோதுமையை சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட உள்ள உடச்ச கோதுமை கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா மிக்சியில் லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 1.5 கப் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதே இதில் நீங்கள் இந்த கோதுமைக்கு பதிலாக சேமியா வச்சு கூட பண்ணலாம். அதுவும் சூப்பராக தான் இருக்கும். ஆனால் சேமியா வந்து மட்டன் கொஞ்சம் வெந்த பிறகு சேர்த்துக்கணும். ஏன்னா அது கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் இப்போ நம்ம மட்டன் நம்ம வந்து இப்போ உடச்ச கோதுமை சேர்த்துருக்கனால மட்டனை கொஞ்சம் வதக்கினோன்னா நம்ம இதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் உடச்ச கோதுமைக்கு 4 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 5 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து உங்கள் விருப்பம் தாங்க. ஏன்னா அந்த கஞ்சியோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் குக் பண்ணுங்கள். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இது சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ரெசிபியும் கூட. பாருங்கள், இப்போ கொஞ்சம் லைட்டாக அந்த தண்ணிலாம் வற்ற ஆரம்பிச்சிருச்சு. மட்டன் வந்து பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கஞ்சியோட கன்சிஸ்டன்சி எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உங்களுக்கு நல்ல லிக்விடாக வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஊற்றுற அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் செமி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இப்போ உப்பு எவ்வளோ தேவையோ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு இன்னும் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணலாம். நீங்கள் மட்டன் பீசஸை வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போனா கொஞ்சம் உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். இப்போ அடுத்து கடைசியாக நான் இப்போ கொஞ்சம் பிரியாணி மசாலா நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்கு சேர்த்தா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா பாருங்கள், இப்போ இதை மறுபடியும் மூடி வச்சிடலாம். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு சூப்பரான மட்டன் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ளே ரெடி ஆயிரும். மட்டன் பீசஸ் வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். மட்டன் பீஸ் வெந்திருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு சூப்பரான மட்டன் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான மட்டன் கஞ்சி ரெடி ஆகிடுச்சிங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வெயிட் லாஸ் ரெசிபியாக இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக ரைஸுக்கு பதிலாக இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதும் கூட. இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே பகிர்ந்துக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ஃப்யூச்சர் ரெசிபீஸ்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.